எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், தண்ணி நல்லா இருந்தது. நீங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிங்கன்னா தெரியும். இப்போ க்ரீன் ஆயிடுச்சு. தொடர்ந்து மழை, அப்புறம் சம்மர் கேம்ப், அதிகமான யூசேஜ், இந்த காரணத்தினால தண்ணி வந்து க்ரீன் கலரில் இருக்குது, பாசம் பிடிச்சிருக்குது. இந்த தண்ணி எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோ. இது ஷார்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வீடியோஸோ இல்லை 4 வீடியோஸோ வரும். இது நான் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இதை வந்து பியூரிஃபை பண்ணி தெளிவாக ஆக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, முக்கியமான ஒன்று ஆலம். இந்த ஆலம்ங்கிறது அலுமினியம் சல்ஃபேட். இது 50 கிலோ வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 1650 ப்ளஸ் இதே அளவுக்கு 50 கிலோவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ளீச்சிங் பவுடர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே கிருமி நாசினி தான், நான் வேறு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணல. ஸோ அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இது எல்லாமே வாட்டர் பியூரிஃபிக்காக யூஸ் பண்ணுறது தான். நம்ம குடிக்கிற தண்ணியிலே குளோரின், ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே கலக்கிறாங்க. ஸோ இது குளிக்கிற தண்ணி தான், இதில் நம்ம கலக்கிறது எந்த தப்பும் கிடையாது. உடனே கமெண்ட்ஸில் வந்து கத்தாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து கெமிக்கல் போடுறீங்க குளிக்கிற தண்ணியில், உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த பிரச்சனையும் ஆகாது. இது கிருமி நாசினி தான். இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3 டேஸ்க்கு நம்ம யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், தண்ணி பியூரிஃபை ஆகிற வரைக்கும். இது எவ்வளோ நாளாக நான் க்ளீன் பண்ணுறேன், எவ்வளோ நாள் ஆகுது தண்ணி பியூரிஃபை ஆகுறது அப்படிங்கிறது நான் கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்கு வீடியோ எடுத்து நான் ஜாயின் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பிவிட்றேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிஹெச் லெவலும் குளோரின் லெவலும் டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க டெஸ்ட் கிட் எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல் அக்சசரிஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது ஸ்விம்மிங் பூல் டெஸ்ட் கிட்டு. இந்த டெஸ்ட் கிட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணியை பிடிச்சிட்டு இதில் வந்து பிஹெச் லெவலுக்கு ஒரு லிக்யூடும், குளோரின் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூடும் இருக்கும். அந்த லிக்யூட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் தண்ணிக்கு அடியிலேருந்து எடுக்கணும். ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட்லேருந்து எடுக்கணும் இல்லையா. ஓகே, இங்கே ஒரு கோடு இருக்கும். இந்த கோட்டில் கரெக்டாக தண்ணி நிப்பாட்டணும். போயிடுச்சு. இது வந்து பீனல் ரெட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் போட்டால் பிஹெச் லெவல் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஆக்சுவலி 5 டிராப்ஸ் விடணும். OTO சொல்யூஷன். இது வந்து குளோரின் டெஸ்ட். இதுவும் 5 டிராப்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பிஹெச் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.8 கிட்ட இருக்குது. குளோரினும் நான் லாஸ்ட்டாக ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் குளோரின் போட்டிருந்தேன், அதனால் குளோரின் லெவலும் கரெக்டாக தான் இருக்குது. பிஹெச் லெவல் மாறி இருந்தால் இந்த மாதிரி க்ரீன் ஆகும். ஸோ டெய்லி நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து பிஹெச் லெவலும் குளோரினும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கட்டாயம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மழை அதிகமாக பெஞ்சதுனாலையும் யூசேஜ் அதிகமாக இருந்ததுனாலையும் இந்த மாதிரி பிஹெச் லெவல் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பிஹெச் லெவல் மாறினா மட்டும்தான் தண்ணி க்ரீன் ஆகும் ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும். இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு, அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கெமிக்கல் சொல்லக்கூடாது, இந்த கிருமி நாசினியை கொண்டு வாட்டர் பியூரிஃபை பொருட்களை கொண்டு இதை நம்ம போட போகிறோம். ஏன் இந்த டெஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ தண்ணியில் இறங்கி கலக்கி விடணும். சப்போஸ் இது ப்ளீச்சிங் பவுடர் மேலே பட்டுச்சு அப்படின்னா, காட்டன் ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வீணாக போயிடும். அதனால் பாலிஸ்டர் கிளாத், இது கொஞ்சம் யூவி ப்ரொடெக்ஷன். அப்புறம் நான் தண்ணிக்குள்ள இறங்கி திடீர்னு கலக்க வேண்டியிருந்ததுன்னா கலக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆலம் இருக்குல்ல, இந்த ஆலம் அலுமினியம் சல்ஃபேட்டை ஒரு வாளியில் லைட்டாக தண்ணியை ஊற்றி கரைச்சி, அதாவது ஆலமை வந்து ஒரு வாளியில் நான் தண்ணியை ஃபில் பண்ணி அதில் ஆலம் பொடியை போட்டு கரைச்சி தண்ணியில் ஊற்றுவேன். ஊற்றும் போதே என்ன ஆகும்னா, தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகும். நான் இதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு வாட்டர் பாட்டிலில் இந்த க்ரீன் கலர் தண்ணியை எடுத்து ஆலமும் ப்ளீச்சிங் பவுடரும் போட்டு அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த ஆலம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் என்ன ஆகும், எப்படி இது ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பச்சையாக இருக்குல்ல, இது தண்ணி பார்த்தீங்கன்னா அள்ளி பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். க்ளீனாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாளியில் உங்களுக்கு பார்க்க ஸ்விமிங் பூல் தண்ணி நிறையா பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி பச்சையாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அந்த வாளியில் நான் தண்ணி அள்ளுறேன். இந்த பச்சை
கலரு எப்படி போகும் அப்படின்னா, நம்ம ஆழம் இருக்குல்ல, இந்த ஆழம் ப்ளீச்சிங் பவுடர் என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியில் இருக்க அந்த பாசத்தை எல்லாம் ஒரு தரலாக ஆகும். அப்படியே பாசத்தை அப்படியே தரலாக ஆக்கி, அந்த தரலாக வெயிட் ஆயிரும்ல, தண்ணியில் போய் கீழே படிஞ்சு உட்காரும். அந்த படிஞ்சு உட்காந்ததை நம்ம வேக்கம் போட்டு தண்ணியை அவுட் பண்ணுவோம். அதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பீங்க. தண்ணி எப்படி படிஞ்சு உட்காருது, அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து இந்த ஃபுல்லு தண்ணிக்கு வந்து 3 to 3 நாள் ஆகும். 48 hours ஆகும். நம்ம போட்டுட்டு 48 hours கழிச்சு தான் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 48 hours வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் நல்லா பாசமாக பச்சை கலரில் இருக்க தண்ணியே எடுக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் நான் ப்ளீச்சிங் பவுடரும் ஆழமும் போடுறேன். அதில் ப்ராசஸ் உங்களுக்கு வேகமாக நடக்கும். 1 லிட்டர் தண்ணியில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஸோ நானே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளும், நான் கலக்கி வர்றதுக்கும் எல்லாமே நான் தான் ட்ரைபேடில் வச்சு எடுத்தாகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கலாம், இல்லை பேசுகிறது ஏதாவது கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கலாம். பார்க்கலாம். இந்த பாசமாக இருக்கா, இதை தான் எடுத்து உங்களுக்கு எப்படி வாட்டர் கேனில் எடுத்து எப்படி க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். ஆக்சுவலி இதுதான் உங்களுக்கு இந்த வாட்டர் கேனில் பச்சை கலரில் எடுத்திருக்கேன் தண்ணியை. இந்த தண்ணியை வந்து டக்குன்னு எப்படி மாறுது அப்படிங்கிறது, ப்ராசஸ் எப்படி ஆகுதுங்கிறத சிறுசாக பார்ப்போம். இதில் ஆழம் ப்ளஸ் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி சேக் பண்ணுவேன், நல்லா கலக்குவேன். அப்படியே இந்த பாசம் என்ன ஆகும்னா திரளாக ஆகி கீழே படியும். பாருங்கள், இப்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி ஆழம் எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ நிறையா போட்டேன். ஸோ ஓகே, இப்போ கொஞ்சம் போல் ப்ளீச்சிங் பவுடர் போடுறேன். நம்ம சேம் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது ஆழம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பச்சை லைட்டாக அப்படியே ஒயிட் ஆகும். ஒயிட் ஆகிட்டே இருக்கும் சன்லைட்டில் கிளாரிட்டி. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் ஆகிட்டு திரளாக ஆகும். திரளாக ஆகி கீழே செட்டில் டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா திரளுதா, இந்த அழுக்கெல்லாம் திரளும். நான் வாட்டர் பாட்டில் மறுபடியும் கழுவி கொண்டு வரேன். அப்படியே கீழே டவுன் ஆகும். அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், இப்போ பச்சை போய் ஒயிட் ஆயிடுச்சு. இந்த ஒயிட்டு போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒயிட்டை வந்து ஃபில்ட்ரேஷன்ஸில் ஓட்டினோம்னா அப்படியே ஒயிட் ஆயிரும், ஒயிட்டு கிளியர் ஆயிரும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே திரண்டு மேலே தெளிஞ்சு தண்ணி இருக்கும், கீழே அப்படியே செட்டில் டவுன் ஆகி கீழே வந்து பாசம் பிடிச்சது, அப்புறம் அந்த திரளாகி கீழே இருக்கும். அதை மட்டும் நம்ம அவுட் பண்ணி எடுத்தோம்னா மேலே தெளிஞ்சு தண்ணி இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஒன்றும் செய்யாமல் வெயிட்டிங்கில் விட்டுருவோம். ஆக்சுவலி தான் என்னுடைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரூம். இங்கே 2 பம்ப் இருக்குது. இங்கே எனக்கு 2 ஃபில்ட்ரேஷன் டேங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணாமல் ரீசைக்கிள், அதாவது ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணியை அந்த கேட் வால் திறந்துருக்கா, அது வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணியை எடுக்குது. இந்த கேட் வால் வந்து பேலன்ஸ் டேங்க்கு, இதுலேருந்து தண்ணியை கட் பண்ணியிருக்கோம். அதை திறந்து விட்டு இது வந்து இது வழியாக ஃபில்டருக்குள்ளே போகும். அப்புறம் ஃபில்டர் ஆகி அது வழியாக வெளியே வரும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் நடக்க விடாமல் இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபில்டர் ஆக விடாமல், ஃபில்டருக்குள்ளே போகக்கூடாது. நமக்கு வந்து டைரெக்டாக ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகணும். அப்போ இந்த கேட்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணிக்குள்ளே விட போகிறோம், ஃபில்டர் ஆகாமல். இதுக்கு பேர் ரீசைக்கிள். அப்படின்னா நம்ம தண்ணி நல்லா கலங்கும், நல்லா கலக்கி விடணும். ஸோ இது வந்து அவுட் வெளியே போகிறதுக்கு, இது ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகிறது. அப்படியே எடுத்து அங்கேருந்து வந்து அப்படியே போய் நமக்கு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இன்டேக் ஆகிடும். இதுதான் நம்ம வேக்கம் மோட்ரு. இது வழியாக தான் நம்ம படிஞ்சிருக்க அழுக்கை வந்து வேக்கம் பண்ணி எடுப்போம், சக் பண்ணி. அதை நம்ம அடுத்த கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ ஓட்டி விட்டோம் அப்படின்னா
தண்ணி ஃபில்டர் ஆகாம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வர்றது, அப்படியே எடுத்து அப்படியே வருது. ஓகே, இது நமக்கு தண்ணியை கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்விம்மிங் பூல் 25 மீட்டர் லென்த்து, 21 மீட்டர் பிரெத்து. ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து 25 kgல ப்ளீச்சிங் பவுடர் 2 கிட்டத்தட்ட 50 கிலோ, அதே போல் 50 கிலோ ஆழம். இது போட்டால் சரியாக நினைக்கிறேன். சப்போஸ் காணல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆழம் வாங்க வேண்டியிருக்கும், ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டியிருக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு வந்து 75 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் தேவைப்படுது. ஆனால் அப்போல்லாம் இதை விட அதிகமான பச்சை இருந்தது. ஸோ நான் கரைச்சி ஒரு டைம் ஊற்றிட்டேன், தெரியாமல் வீடியோ எடுக்காம விட்டேன். அந்த ஊற்று இடத்துல கொஞ்சம் வெள்ளையாக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் நான் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே பண்ணணும். ஸ்விம்மிங் பூல் எவ்வளோலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றி கரைச்சி ஊற்றணும். அப்படின்னா தான் எல்லா இடமும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி நமக்கு படிஞ்சு உட்காரும். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போமா, ஒரு 48 hours கழிச்சு நம்ம ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும், கீழே படிஞ்சு டவுன் ஆகும், பார்க்கலாம். இது நான் கரைச்சி ஊற்ற போகிறேன். இது ஃபுல்லாக எடுத்ததுன்னா லாங் வீடியோ போயிடும். ஸோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் டே. 12 hours தான் ஆகுமா, 24 hours ஆகும். நான் 2 days கழிச்சு வரேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கலந்தேன், ஒத்தையில் தான் இருந்தேன். ஸோ ஸ்விம்மிங் பூலை சுற்றி நானே ஃபுல்லாக உள்ளே இறங்கி கலக்கி விட்டேன். ஃபுல்லாத்தையும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது அந்த சாம்பிளுக்கு எடுத்து வச்சேன்ல உங்களுக்கு, அதை காட்டுறேன் வாங்க, பார்க்கலாம். எடுக்கும்போது கலைஞ்சிரும். ஸோ இடம் நாஸ்தி ஆயிடுச்சு, பரவாயில்ல, தனியாக படம் க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை கலரில் எடுத்து வச்சேன். இதில் நம்ம ஆழம் ப்ளஸ் ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம். அது எப்படி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் நிறையா போட்டு நினைக்கிறேன், அதனால் அந்த பச்சை உங்களுக்கு படிஞ்சது தெரியல. வெள்ளை கலரில் அதை பச்சை சாப்பிட்டு அந்த வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கா. இது போல தான் நம்ம ஸ்விம்மிங் பூல்லையும் படிஞ்சு உட்காரோம். மேலே தெளிஞ்சு தண்ணி இருக்கும், அந்த பச்சை கலர்லாம் சாப்பிட்டுட்டு பியூர் ஒயிட் ஆயிரும். நம்ம அந்த கீழே படிஞ்சிருக்கிறத வேக்கம் போட்டு எடுப்போம். இதுதான் ப்ரொசீஜர். இதுபடி தான் நம்ம ஸ்விம்மிங் பூல் நடக்க போகுது. இது நம்ம 1 லிட்டர் வாட்டர் கேனில் வேகமாக நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் லிட்டர் வாட்டர். ஸோ இதில் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 48 hours ஆகும். லொக்கேஷன் சூப்பராகா, நம்ம லொக்கேஷன் நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், இந்த சன்செட் கிளைமேட். நம்ம பூல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கிளியர் பூல் ப்ளஸ் சன்செட், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலி நம்ம வாட்டர் கேன்றதுனால குளிக்கிட்டோம், சேக் பண்ணோம், அதனால் அது கலங்கிடுச்சு. நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாதுல்ல, அதனால் ஃபில்டர் ஓட்டியிருக்கோம். ஃபில்டர் மீன்ஸ் ரீசைக்கிள் ஓட்டியிருக்கோம். தண்ணிக்குள்ளேருந்து தண்ணியை எடுத்து தண்ணியே அப்படியே திரும்ப ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே அதுவாகவே கலங்கிக்கிறோம். கலங்கினா தான் ப்ளீச்சிங் பவுடரும் ஆழமும் மிக்ஸ் ஆகி நமக்கு அப்படியே படிஞ்சு உட்காரும். அது படிக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். இது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2 நம்ம அதை வேக்கம் போடுறது, pH லெவல் டெஸ்ட் பண்ணிவிட்டு குளோரின் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வேக்கம் போட்டு எடுக்கிறத பார்க்கலாம். இது எப்படி படிஞ்சு உட்காருங்கிறத 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். நான் 2 நாள் சென்னைக்கு போகிறேன், பார்க்கலாம். இடம் நாஸ்தி ஆயிடுச்சு. நான் ஒத்தையில் உண்மையிலே யாரும் இல்லை ஸ்விம்மிங் பூலில், அதனால் வீடியோ எடுக்க சரியாக முடியல. இங்கேருந்து நானாக ஓடி வந்து இங்கே வச்சு மாற்றி 50 கிலோ இருக்கிறதுனால சும்மா தூக்கிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு வந்து ஓட்டினேன். ஓகே கைஸ், இந்த பச்சை கலர் மாறுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இறங்கி கலக்கி விட்டேன். இதுக்காகவே எனக்கு ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் க்ளீன் பண்ணணும், இப்படி தான் வாட்டர் பியூரிஃபை பண்ணணும். அது வரைக்கும் டாடா பை பாய். நான் தான் அஜித் குமார், ஸ்விம்மிங் கோச். ஸ்விம்மிங் கோச்சாக இருந்து இந்த வேலை என்ன பார்க்குறேன், நம்ம எந்த வேலை எடுத்தாலுமே பொறுப்போடவும் துருப்போடவும் இருப்போம். ரொம்ப இன்வால்மெண்ட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த வேலை எடுத்தாலுமே. ஸோ எந்த வேலை இருந்தாலும் நமக்கு பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம். கைஸ், தேங்க்யூ.